ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே பர்ஃபெக்டாக பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி செய்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு, இது சராசரியாக 320 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் தண்ணி விட்டு பிசையக்கூடாது. காய்ச்சாத பால் விட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக வரும், லேயர் லேயராக. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சாத பால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. ரொம்ப தண்ணியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். சரியாக ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மாவை விரித்து பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக இந்த மாதிரி வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது சராசரியாக 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இதுதான் சரியான பதம். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம். இப்போ மாவை ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்குங்க. அடுத்ததாக அதுலேருந்து ஒரு சின்ன பால், ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க, எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு சுழட்டுங்க. அப்போ அந்த மாவு ஒன்றோடு ஒன்று கூடி நல்லா சுழண்டு வரும். உள்ள நல்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது மேலே ஒரு விரலை வச்சு அழுத்தி விடுங்க. எடுத்து திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு தடவை இப்படி அழுத்தி விடுங்க. மறுபடியும் திருப்பிட்டு அதே இடத்துல ஒரு தடவை அழுத்தி விடுங்க. பின்னாடி உங்களுக்கு ஓட்டை அந்த மாதிரி தெரியக்கூடாது, ஹோல் தெரியக்கூடாது. நல்லா ஆனால் கொஞ்சம் அகலமாக சுழட்டி விட்டுக்குங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இந்த மாவுக்கு கிட்டத்தட்ட மீடியம் சைஸில் செஞ்சிங்கன்னா ஒரு 14லேருந்து 15 பாதுஷா அளவுக்கு கிடைக்கும். இதை இப்போ எண்ணெயில் பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். தீயும் மிதமான தீயில் வச்சு பண்ணணும். இல்லைன்னா போட்ட உடனே மேலே கரிஞ்சு போயிடும். உள்ளே மாவு வேகாத மாதிரி இருக்கும். ஒன்று ஒன்றா விட்டுடலாம். விடும்போது அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஒரு விரலை விட்ட மாதிரியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் விடுங்க. ஏன்னா இது மைதா மாவுன்றதுனால நம்ம அந்த ஹோல் போட்டு ரெடி பண்ணி வச்சாலும் மறுபடியும் அது சுருண்டு அந்த ஹோலை மூடுற மாதிரி ஆகிடும். அதாவது அந்த ஓட்டையை மூடுற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம அந்த ஒரு விரலால் குத்தி விட்ட மாதிரி இப்படி போட்டோம் அப்படின்னா அழகாக அந்த ஓட்டை ரவுண்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பக்கம் சிவந்த பிறகு திருப்பி போட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா சிவந்து அழகாக வந்திருக்கு. உள்ளேயும் நல்லா மாவு வெந்து வந்திருக்கும். இதை இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இதை நேரடியாக இப்போ நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துட வேண்டியதான். சர்க்கரை பாகு சூடாக இருக்கணும். சப்போஸ் ஆறி போயிருந்ததுன்னா ஒரு தடவை சூடு பண்ணிக்கங்க. போட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா நல்ல சர்க்கரை பாகு உள்ளே ஊறி அருமையாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரையே வேணாம் அப்படின்னா நீங்கள் இதில் சர்க்கரை பாகு கொதிக்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ சாறு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சர்க்கரையே இல்லாமல் இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அவ்வளோதான், நம்முடைய பாதுஷா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். பிகினர்ஸ் கூட செய்யலாம். அவ்வளோ ஒரு அருமையான ரெசிபி இது. டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதும் ரொம்ப சுலபம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.